சில பேர் இந்த மகாமேரு, ஸ்ரீசக்கரம் இது 2ம் வேற வேறயா, ஒண்ணு தானான்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல ஐயா? மேருங்கிறது எல்லாம் ஒண்ணு தான். மேருங்கிறது ஒண்ணு தான். பூரண மேரு, ஆ. அர்த்த மேரு, மகாமேரு. மகாமேருங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த மகாமேரு இப்போ ஒரு சில இடங்கள்ல இருக்கு. ம். அர்த்த மேரு இப்போ ஸ்ரீசக்கரம் நம்ம சொரிமுத்தையன் கோயில்ல இருக்கு. சிவன் சென்னையில இருக்கு. அதே அர்த்த மேரு, அடுத்த அதுக்கு அடுத்த அடுத்த மேரு, ம் சைலப்பர் கோயில்னு ஒரு கோயில். ஆ. மேற்கு பார்த்த கோயில். ஆழ்வார்ச்சியில அங்கே இருக்குது. இப்படி பல கோவில்கள்ல உள்ள வச்சு வழிபடுவாங்க. இந்த மேரு வழிபாடு இருக்கக்கூடிய இடங்கள்ல அர்ச்சகர்கள் நல்லா இருந்தாங்கன்னா, அந்த கோவில் தெய்வங்கள் பேசும். ம், ம். இப்போ பல இடங்கள்ல மேருகள கோயில்ல வைக்கிறதே கிடையாது. எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏதோ கருவறைய தூக்கி போட்டதுதான். எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கும். சிவன் கோயில்ல மேருகள் இல்லாத கோயில்களே கிடையாது. இவங்க அத வச்சிருக்கானா, வச்சிருக்கலையா, இல்ல எங்க தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது. இப்ப எனக்கு விவரம் தெரிய ஒரு 2 கோயில்ல இருக்கு. ஆனா அதான் எல்லா கோயில்கள்லயும் எல்லா வைக்கிறது. கோயில்லையும் இருக்கும். அதேமாரி எல்லா சிவன் சன்னதிகள்லயும் ம். மனோன்மணி தாயார்ன்னு ஒரு அம்மன் இருக்கும். ம், ம். நீங்க வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள சிவனுக்கு கொண்டு சேர்க்கிறது அந்த மனோன்மணி தான். ஓ! அப்ப நந்தி கொண்டுட்டு போய் சேர்க்க மாட்டாரா? நந்திக்கும் சிவனுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா நந்தி கிட்ட தானே ஐயா ஆமா. சொல்லுவாங்க. காதுல போய் எல்லாரும் சொல்றத ஆ. நாங்க பார்க்கத்தான் செய்தோம். ஆமா. அதெல்லாம் நம்மளே சில மூட நம்பிக்கைகள உருவாக்கக்கூடாது. ஏதோ ஜாதகத்தில எவனோ ஒரு பேர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஆ. அந்த காலத்தில ஜாதகம் பார்த்தோன்னா, ஜாதகம் பார்க்கவங்க மேல ஒரு மரியாதை இருக்கும். ம். இப்ப காசுக்காக தான் ஜாதகம் பார்க்குறோம். நல்லவங்களும் இருக்காங்க, நான் இல்லங்கல. என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஆளு ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். அவருக்கு 12 மணிக்கு மேல பார்க்க மாட்டேன்ட்டார். அதுதான் முறை. ம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாதகம் பார்க்குறவங்க தவறானது. ஜாதகம்ங்கிறது 12 மணியோட உச்சிக்கு சூரியன் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. ஓ! வளர்பிறையில தான் பகுதியில தான் பார்க்கணும். நம்ம சூரியன் இறங்கும்போது பார்க்கக்கூடாது. இதுதான் ஜாதகம் பார்க்கக்கூடிய விதிமுறைகள். அப்படி இருக்கும்போது, அந்த மேருகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல கோவில்கள்லயும் இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு 2 கோயில் இருக்கு.